கொரோனா மாதிரி இன்னொரு வைரஸ், கொரோனா விட பயங்கரமான வைரஸ் நம்ம உலகத்தில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைடு வெறும் டீசர் மட்டும்தான். அந்த மாதிரி இன்னும் எங்கே வேணால் நடக்கலாம். ஏன் நம்ம ஏரியாவில் நடக்கலாம், உங்கள் ஏரியாவில் நடக்கலாம். இந்த உலகத்தில் இனி எங்கே வேணால் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு புலி செத்துச்சுன்னா 25,000 ஹியூமன்ஸுக்கு, மனிதர்களுக்கு தண்ணி கட்டுப்பாடு ஏற்படும். என் பாட்டி தாத்தா 90-100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. என்னோட அம்மா அப்பா என்ன ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நான் மேபி ஒரு 70-60 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இருக்குமாங்கிறதே இங்கே ஒரு கேள்விக்குறி தான். மருதமலை மாமலையே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா என்னடா பீஸே, செம்மையான சொல்ல கோ ட்ரைலரு. ஆம்புட்டா சூப்பரா இருந்துச்சு. தளபதினா சும்மாவா? உனக்கு பிடிச்சாடா திகிலே திவாகரே? நல்லா இருந்துச்சு. இவன் ஒருத்தான் எப்போ பார்த்தாலும் டெரராகவே இருக்கிறான்டா. ஆமாம், ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன? இப்போவா? இங்கிலீஷ் பீரியட் புட்டா. இங்கிலீஷா? ஆனால் யோசிச்சு பார்த்தாடா பீஸு, வர சார் எல்லாருமே என்னை தான் எழுப்பி கேள்வியே கேட்குறாங்க. நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்களெல்லாம் யாருமே கேள்வி கேட்கறதில்ல, என்னை மட்டும் எப்படி? அது உன்னோட விதி புட்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Good morning students. Thank you for wishing me. It was so pleasure. Okay, today I'm not going to take any lessons for you. I want to improve your communication skill. For that, I want to test each one of your communication skill. கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்னடா? நம்ம பேசுறது தாண்டா கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஓ, Okay, Pisa Nanda. சார். You get up. Tell me about yourself. Yes sir. My name is P. Sananda sir. I'm studying 11th standard. I'm coming from Kalikanakan Palayam, Tondamuthu Road, Coimbatore sir. My hobbies are drawing, painting sir, playing chess sir, and watching movies sir. And then my short-term goal is to score very good marks in 12th public examination sir. And my long-term goal is to place in a good company sir, and with a high salary sir. And also my very long-term goal is to become a manager on that company itself sir. This is my introduction sir. Yeah, okay, fine. Good. Please sit down. Thank you so much sir. Thank you. Next one. Buddha, get up. என்னை எழுப்பி விடுறாரு சார். Tell me about yourself. Sir, I am Butta, going from Vadapati, Tondamuthu Road, Coimbatore, 641-007. My phone number. Okay, Buddha. No problem. I was like you in your age. No problem. Tell me about yourself in Tamil. உன்னை பத்தி நீ தமிழ்லே ஏதாவது சொல்லு. சார், என் பேர் புட்டா சார். நான் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். நான் வேடப்பட்டி கோயம்புத்தூர் 64100 பின்கோட் நம்பர்லேருந்தே வரேன் சார். அப்புறம் என்னோட ஹாபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும் சார், கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் சார், அப்புறம் யூனோ கேம்ஸ் ஆட பிடிக்கும் சார், அப்புறம் வீடியோ கேம்ஸ் ஆட பிடிக்கும் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கோல் பார்த்துட்டீங்கன்னா பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி பல 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 கோடி ரூபா சம்பாதிச்சு ஏழை மக்கள், நிறைய மக்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணும் சார். நானும் நல்லா இருக்கும் சார், என்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துங்க சார். இது மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிட்டா கடவுள் நம்மளை பார்த்து பாரு சொல்லிட்டு தலாஜி சொல்லியிருக்காரு சார். அப்புறம் விஜய் அண்ணாவும் சூப்பராக நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு சார். சார் போதுமா சார்? இதுக்கு மேலே வேணுமா சார்? Super. Very good. Now tell all these in English. Come on, you can. Please try it, Buddha. You can definitely. Sir, I have the Buddha of the studying 11th standard, sir. My hobby is sir, play of the cricket sir, play of the PlayStation sir, play of the video game sir, play of the Euro game sir, play of the all the games sir. My future of the goal of the Buddha sir, business of the become sir, sambadichi paying kodi pay sir, helping poor people sir, helping sir, sandoshama irukku sir.
நம்ம ரவுண்டு சுத்திங் பீப்புள்ஸ் குட் வாட்ச் சார் காட் வில் வாட்ச் சார் மீ சார் திஸ் டோல்ட் பை தல அஜித் குமார் சார் விஜயன் ஆல்சோ கோல்டன் வேர்ட்ஸ் டெல் சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஹை ஃபீவர் சார் கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days சார் லூஸ் மோஷன் சார் தேங்க்யூ சார் குட் மார்னிங் சார் சார் ஐ சிட் சார் Okay, hey Buddha, what are you talking about? Speaking like that Oracle or Kannadi, okay movie. ஐயோ இந்த படம் இவரும் பார்த்துருக்காரா? No worry, no problem, I will improve. Next period is also mine, so don't worry students, I will improve each one of your communication skill. No worries, okay? Please don't Buddha. லெசன் எடுத்தா கூட பீரியட் ஓடிடும். இது ரொம்ப கடுப்பாயுமே. என்னை தான் எந்திரிக்க வச்சு பேச வைப்பாங்க. நத்துக்கடா ரைட்ரா இருந்தா பூமிக்கு இல்லாட்டி 1 hour later. டே பீஸு இன்னைக்கு காலைல யார் முடிஞ்சிட முடிச்சுன்னு தெரில பீஸு. எல்லாரும் என்னை வச்சு செய்கிறாங்க. லஞ்சு பீரியட் தானே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து சாப்பிடுவோம். வா புட்டா போனா. நீ வரையாடா? பணியார மூஞ்சி. A few moments later. டே புட்டா, எதுக்கா லேட்டா வர? சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேங்க சார், லேட் ஆயிடுச்சுங்க சார். மேக்ஸ் பீரியட் தெரியுமல உனக்கு, எதுக்கு நீ லேட்டா வர? நோ எக்ஸ்கியூஸ். நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டா நீ உள்ள போ, இல்லாட்டி வெளியே போ. மறுபடியுமா? 88 + 22 எவ்வளோ? 100 சொல்லுவேன்னு நினைச்சிங்களா சார்? 110 சார். tan theta = 1 divided by cot theta சார். sin π/a - a = cos a and cos bracketல π/a minus a bracket close அதுக்கப்புறம் equal to sin a சார். cos 90 degree - x = sin x சார். tan x/2 = 1 minus cos x divided by sin x சார். a + b whole square. a square plus b square plus 2ab சார். a square - b square. bracket open a plus b bracket close bracket open a minus b bracket close. ஹா, சூப்பர் புட்டா, சூப்பர் 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 சூப்பர். நீ இதுக்கப்புறம் எத்தனை நேரம் வேணா லேட்டாமா, நான் உன்னை கேள்வியே கேட்க மாட்டேன், சரியா? தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் டே அறிவுகட் நாயே, நான் திட்டிட்டே இருக்க, நீ சிரிச்சுட்டே இருக்க. சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். லேட்டா வந்தது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு ஃபார்முலா தெரியுதாடா? 22 + 88 எவ்வளோ? உனக்கு 100ஆ? 100 தான் சொல்லியிருக்கேனா? ஃபார்முலா தெரியாது கூட பரவாயில்ல, அடிஷன் சப்ட்ராக்ஷன் தெரியுதா உனக்கு? போ போய் வெளியே போய் முட்டி போடு, போ போ. One hour later. நீ என்ன டே இவ்வளோ ஸ்லோவாக போகுதுடா பீஸு? என்ன பிரச்சனை? இப்போ என்ன பீரியடு? இப்போவா? சயின்ஸ் பீரியட் புட்டா. அடுத்த பீரியடு பிடி பீரியட் புட்டா. பிடியா? இன்னைக்கு நாளில் இப்போதான்டா நீ சூப்பரான ஒரு வார்த்தை சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் வந்து பிடி தானே. உங்கள் பிடி சார் வந்து வரல, அதனால நெக்ஸ்ட் பீரியட் நான் தான் எடுக்க போகிறேன். ஓ, யாரும் முகத்தை அப்படி வைக்காதீங்க. நான் அவங்க யாருக்கும் லெசன் எடுக்க போகிறது கிடையாது. நம்ம ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். கொரோனா மாதிரி இன்னொரு வைரஸ், கொரோனா விட பயங்கரமான வைரஸ் நம்ம உலகத்தில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைடு வெறும் டீசர் மட்டும்தான். அந்த மாதிரி இன்னும் எங்கே வேணால் நடக்கலாம். ஏன் நம்ம ஏரியாவில் நடக்கலாம், உங்கள் ஏரியாவில் நடக்கலாம். இந்த உலகத்தில் இனி எங்கே வேணால் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒரு புலி செத்துச்சுன்னா 25,000 ஹியூமன்ஸுக்கு, மனிதர்களுக்கு தண்ணி கட்டுப்பாடு ஏற்படும். என் பாட்டி தாத்தா வந்து 90-100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. என்னோட அம்மா அப்பா என்ன ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நான் மேபி ஒரு 70-60 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் இருக்குமாங்கிறதே இங்கே ஒரு கேள்விக்குறி தான். இதெல்லாம் நான் சொல்லப்பா, 236 சயின்டிஸ்ட் ஃப்ரம் 66 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. த கிளைமேட் அப்படிங்கிற புக்கில் இருந்து.
நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்க போகுது, இதுலேருந்து எப்படி மீண்டு வரதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் செம்மையாக வளர ஆரம்பிச்சது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம இடத்தோட அட்மாஸ்பியரை பயங்கரமாக ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு 7 கேஸஸ் போர்டில் எழுதி போடுறேன். இந்த 7 கேஸஸ் தான் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான காரணமே. இந்த 7 கேஸஸ் இல்லைன்னா நம்ம எர்த் இப்போ -°C இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த அட்மாஸ்பியர் அந்த கேஸஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த அட்மாஸ்பியரில் இந்த கேஸஸ் எல்லாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த கேஸஸ் ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரும் ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நான் சொன்னதெல்லாம் மேபி உங்களுக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது கண்டிப்பாக சின்ன குழந்தையாக இருந்தாலும் புரிஞ்சிடும். நம்மளோட அட்மாஸ்பியரில் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொன்னால அது இந்த பிளாங்கெட் மாதிரி ஒர்க் ஆகும். சன்லேருந்து லைட் எனர்ஜி வருதா, அந்த லைட் எனர்ஜி இந்த ஏர்த்துக்கு வந்துட்டு ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி திரும்ப ஸ்பேஸுக்கு போகும். இது நேச்சுரல் ப்ராசஸ் தான். பட் ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்னா இந்த பிளாங்கெட்டை க்ரீன் ஹவுஸ் கேஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் என் உடம்பை ஏர்த்தாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது சன்லேருந்து லைட் எனர்ஜி வருதா, எனக்கு குளிராக இருக்கும்போது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிற அந்த பிளாங்கெட் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? குளிராக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பிளாங்கெட் தேவைப்படும். இந்த பிளாங்கெட் என்ன சொன்னேன், க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொன்னேன். பட் ஆனால் இந்த சம்மர் வெக்கேஷன் வரும்போது இந்த பிளாங்கெட் எனக்கு தேவையில்லை, அப்போ நான் எடுத்துடுவேன். ஆனால் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் போகாமல் அப்படியே இருக்கிறதுனால ஹீட்டு அதிகமாகுது. இப்போ எப்படி பிளாங்கெட் போட்டால் சம்மர் வெக்கேஷனில் என்னோட உடம்போட ஹீட்டு அதிகமாகுதோ அதே மாதிரி எர்த்தோட ஹீட்டு பயங்கரமாக அதிகமாகுது. அதனால தான் எர்த் ஃபுல்லாகவே ஹீட் வேவ்ஸ் அதிகமாகுது. புரிஞ்சுதா? என்னோட அம்மாவோட உடம்புல டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளான ரீசன் தான். காய்ச்சல் வந்துச்சுன்னு அர்த்தம், ஃபீவர் வந்துச்சுன்னு அர்த்தம். கரெக்டாக? அதை க்யூர் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம், க்யூரும் ஆகும். இப்போது நம்மளோட பூமி தாய்க்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பூமி தாய்க்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு அர்த்தம். அதை எப்படி க்யூர் பண்ணுறது? ஹாஸ்பிட்டல் போய் க்யூர் பண்ண முடியும்? இல்லை. க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணாவே அது க்யூர் ஆயிரும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? பெரும் முதலாளிகள்னால இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதிகமாகுது. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நான் என்ன சொன்னேன்? இந்த பிளாங்கெட் க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொன்னேன். என் உடம்பை பூமின்னு சொன்னேன், அதாவது பூமி தாய். சரியா? இந்த பெரும் முதலாளிகள் என்ன நடக்குது? இந்த பிளாங்கெட்டுக்கு மேலே இன்னொரு பிளாங்கெட்னு சொல்லிட்டு அடுக்கிட்டே போனால் என் உடம்பு என்ன ஆகும்? செம்மையாக ஹீட் ஆகும். கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்னால இந்த பூமி, அதாவது நம்ம பூமி தாய் பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. இப்போது என்னோட அம்மாவுக்கு காய்ச்சல் வந்ததுக்கான சிம்டம்ஸ் என்ன? அஃப்கோர்ஸ் உடம்பு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அப்புறம் ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும், அப்புறம் எதுவுமே சாப்பிட பிடிக்காது. இதெல்லாமே எங்கள் அம்மாவுக்கு காய்ச்சல் வந்ததுக்கான சிம்டம்ஸ். கரெக்டாக? இப்போது இந்த பூமி தாய்க்கு காய்ச்சல் வந்ததுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு தெரியுமா? நிலச்சரிவு, ஃப்ளட்டு, ஹீட் வேவ்ஸ், கிளவுட் பர்ஸ்ட், வறட்சி, இதெல்லாம் தான் இந்த பூமி தாய்க்கு காய்ச்சல் வந்ததுக்கான அறிகுறி. இன்னும் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த வயநாட்டில் நடந்த லேண்ட்ஸ்லைட் நேச்சுரலா இல்லை மேன்மேடா? சார் இது என்ன சார் கேள்வி? அது நேச்சுரல் டிசாஸ்டர் தானே? இட் இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இன்னும் டீப்பாக சொல்ல போனால் அந்த டிசாஸ்டருக்கு நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே தான் காரணம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பிரிட்டிஷ் காலத்தில் நேச்சுரலாக வளர்ந்த ஸ்பீசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு
இந்த ரப்பரு, டீ, காஃபி இதெல்லாமே வந்து பிளான்ட் பண்ணாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நேச்சுரலாக வளர்ந்த ஸ்பீசியஸ் இந்த பிளான்ட்டு, கிராஸ் இது எல்லாத்துக்குமே வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிற டெண்டன்சி இருந்துச்சு. சரியா? இன்னும் விரிவாக சொல்ல போனால் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ஸ், எப்படி வருஷம் ஃபுல்லாக அங்கே வந்து தண்ணி வருது யாருக்கா தெரியுமா? தெரியாது. நம்ம எப்படி இந்த அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய நாட்கள் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த கிராஸு, பிளான்ட் எல்லாமே வந்து வாட்டரை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ வந்து வாட்டர் வந்து வெளியே விடும். அதுதான் வருஷம் ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸாக வந்து வருது. புரிஞ்சுதா? நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகி 15 கோடி வருஷங்கள் ஆச்சு. இது வரைக்கும் எத்தனையோ விஷயங்களெல்லாம் பார்த்துருக்கு, எத்தனையோ ரெயினெல்லாம் பார்த்துருக்கு. அப்போனா அது ஸ்ட்ராங்காக தானே இருந்துச்சு. வயநாட்டில் 48 மணி நேரத்தில் 570 மில்லிமீட்டர் ரெயின் பதிவாகியிருக்கு. ஆனால் அது தாங்கக்கூடிய இந்த நேச்சுரல் ஸ்பீசிஸ்ன்னு சொன்னால இந்த பிளான்ட்ஸ், கிராஸ் எல்லாம் போதுமான அளவு இல்லை. அதனால தான் அவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடு. இப்போ நம்ம லெக்கு ஸ்ட்ராங்கானா நம்ம வந்து நேராக நிற்க முடியுமா? விழுந்துருவோம்ல. அந்த லெக்கை வெட்டுனா என்ன ஆகும்? நேராக நிற்க முடியுமா? அதே மாதிரி தான் அங்கே அவ்வளோ மலைகளை வந்து வெட்டி தீக்கிறாங்க இந்த மினரல்ஸ்க்காகவும் எம்சாண்டுக்காகவும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வயநாட்டில் அவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடு. 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. இன்னும் 500 மக்கள் வந்து மிஸ்ஸிங். இதில் எந்த தப்புமே பண்ணாத சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் செத்து போனாங்க. இப்போ சொல்லுங்க, இது மேன்மேட் டிசாஸ்டரா இல்லை நேச்சுரல் டிசாஸ்டரா? ஒரு புலி செத்து போச்சுன்னா 25,000 மனிதர்களுக்கு வந்து தண்ணி கட்டுப்பாடு ஏற்படும் தான் சொன்னேன் முதல்ல. அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? புலி என்ன பண்ணும்? இந்த ஆடு, மான் இதெல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடும். கரெக்டாக? புலி செத்து போயிடுச்சுன்னா அந்த ஆட்டோட எண்ணிக்கை, மானோட எண்ணிக்கை அதிகமாகும். அது என்ன பண்ணும்? இந்த நேச்சுரல் ஸ்பீசஸ் எல்லாம் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னு சொன்னால அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆகும்? இந்த வாட்டர் ஃபால்ஸில் வர தண்ணி வந்து குறையும், ஆற்றுல இருக்க தண்ணி வந்து குறையும். சைமல்டேனியஸாக நமக்கு வர தண்ணியும் குறையும். நம்ம 21st மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாடர்ன் டெக்னாலஜி உள்ள செஞ்சுரியில் இந்த நேச்சுரல் டிசாஸ்டராக நடக்குது இல்லையா, அதை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்மக்கிட்ட வந்து இல்லவே இல்லை. இதை நான் சொல்லப்பா, கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கிளைமேட் சேஞ்சிலேருந்து யாருனாலையுமே வந்து தப்பிக்க முடியாது. இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது யார் தெரியுமா? இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற புவர் பீப்புள்ஸ். நான் இதுலேருந்து தப்பிக்க வந்து ஹில் ஸ்டேஷன் போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹில் ஸ்டேஷன் போனால் என்ன ஆகும்? இந்த வயநாடு மாதிரி லேண்ட்ஸ்லைடு ஏற்படும், க்ளவுட் பர்ஸ்ட் ஏற்படும். கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது ஃப்யூச்சரில். இதை விட அதிகமாக நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும். இல்லை இதுலேருந்து தப்பிக்க வந்து இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து போயிடுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம இந்த குளோபல் வார்மிங்னால இந்த கிளாசரிஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கடல் மட்டம் வந்து உயரும். சரியா? அப்போது நம்ம கட்டின வீடு எல்லாமே வந்து போயிடும். இந்தியாவோட இந்த கடல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா? ஒரு 7,500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இல்லை நான் வந்து சிட்டியில் இருந்தால் தப்பிச்சிடுவேன்னு நினச்சிங்கன்னா, போன வருஷம் இந்த பெங்களூர், டெல்லியிலலாம் என்னாச்சு? பயங்கரமான வாட்டர் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுச்சு, தண்ணி பற்றாக்குறை. சரியா? டெல்லியில் அதிகபட்சமாக 52.7 டிகிரி செல்சியஸ் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் இந்த ஹீட் வேவுக்காகவே தனியாக ஒரு வார்டே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம 2024 தான் இருக்கோம். இதுலேயே வந்து இந்த பிக் சிட்டிஸ் லைக் சென்னை, கொல்கத்தா, மும்பை, டெல்லியிலலாம் வந்து ஏர் குவாலிட்டியே இல்லாமல் அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ 2030, 2035, 2045 நம்ம எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் சரி, நம்மளால் பியூர் ஏரவோ இல்லை பியூரான வாட்டரவோ ஜென்ரேட் பண்ணவே முடியாது.
இப்போ நம்ம பார்த்தது இந்த கிளைமேட் சேஞ்சோட வெறும் டீசர் மட்டும்தான். அப்போ மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், இதுலேருந்து தப்பிக்க என்ன சார் வழி அப்படின்னு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த ஒருத்தர் மட்டும் பண்ணாலும் தப்பிக்க முடியாது, ஒவ்வொருத்தரும் பண்ணணும். சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பொலிட்டிக்கல் நாலேஜ். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இப்போது கொல்கத்தாவில் அவ்வளோ பெரிய ஒரு ரேப் நடந்துச்சு. யாரை டிமாண்ட் பண்ணியிருக்கோம்? ஜஸ்டிஸ்க்காக. டாப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் தானே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நம்ம ஊர்லலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, தேவையே இல்லாத இடத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா, ஆள் நடமாட்டங்கள் இல்லாத இடத்துல, வனவிலங்குகள் அதிகமாக வர இடத்துலலாம் டிடிசிபி அப்ரூவல் கொடுத்து சைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படையிலேருந்தே எல்லாமே பாலிட்டிக்ஸாக எல்லாமே மாற்றுறோம். செகண்ட், இப்போ நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸில் எங்கேயாவது போகிறீங்கன்னா, லைக் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா நடந்து போங்க. மோஸ்ட்லி இந்த காரு பைக் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு கூட நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்துருக்கலாம், ஸ்கூலுக்கு வரும்போது நான் பைக் யூஸ் பண்ணாமல் சைக்கிளில் தான் வந்துட்டுருக்கேன். தேர்டு, ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, அட் த சேம் டைம் இந்த பூமி தாய்க்கும் நல்லது. 4வது, எலக்ட்ரிசிட்டி. நம்ம தேவை முடிஞ்சதும் அதை ஷட் பண்ணிடணும். 5வது, வாரத்தில் 2 முறையாச்சு ஷர்ட்டு, இந்த சாரீஸ் இதெல்லாம் அயர்ன் பண்ணி போடாமல் அப்படியே யூஸ் பண்ணணும். 6th, லேப்டாப்பை ஸ்லீப் மோடில் போடாமல் அதை ஷட் பண்ணி வைக்கணும். இந்த பைப்பில் தண்ணி லீக் ஆகும்போது நம்ம எப்படி பார்த்த உடனே போய் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீப் மோடில் போடாமல் அதை ஷட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜ் ஆகும். இந்தியாவில் 80% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி இந்த கோலை யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் நிறைய CO2 எமிஷன் நடக்குது. சூழலுக்கு ஏற்ற மரங்கள் வைக்கணும். இதுதான் 7வது பாயிண்ட்டு. என்னது சூழலுக்கு ஏற்ற மரம்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்கள் ஏரியாலலாம் போய் பாருங்கள், எந்த மரம் ரொம்ப ஓல்டாக இருக்கோ அந்த மரம் தான் சூழலுக்கு ஏற்ற மரம். ஒரு ட்ரீ வைக்கிறதுனாலலாம் அங்கே மழை ஒன்றும் கொட்டிடாது, சரியா? பட் ஆனால் அது சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, அது நிறையா CO2 அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை கொடுக்கும். ஒரு மனுஷனாக பிறந்தா கண்டிப்பாக ஒரு மரமாவது நடணும். நான் நட்டிட்டேன். இப்போ ஒரு வீடு கட்டியிருக்கேன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 மரம், அப்புறம் செடி கொடியெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களாம் பண்ணிட்டீங்களா? நீங்கள் நம்ம கும்பிட்றதுக்கு 1000 கடவுள் இருக்காங்க. சிவன், அல்லா, இயேசு, புத்தர்னு சொல்லிட்டு 1000 கடவுள். ஆனால் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பூமி தாய் தான். அந்த பூமி தாய் நமக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்தாங்க. உணவு, துணி, நல்ல காற்று, நல்ல தண்ணி, A to Z என்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பூமி தாய்க்கே இப்போ பல பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த பிரச்சனைகள் பூமி தாய்க்கு நடக்கும்போது நாளைக்கு அவங்களோட மகன் மகள்களான நமக்கும் அது நடக்கும். இந்த பூமி தாய் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனில் பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு, உங்களோட பொறுப்பு.